ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரையை வச்சு ஊறுகாய் ஸ்டைலில் ரொம்பவே அட்டகாசமான சுவையான ஒரு தொக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இது சுட சுட சாதத்தோடய நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமான அளவு சேர்க்க வேணாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே பேன் வச்சு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு 10 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் முருங்கைக்கீரை, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணுற போகிறோம் அப்படின்றதுனால நம்ம அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அது ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருந்த பொடியும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை ஊறுகாய் ரெடி ஆகி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.